காங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருவதோடு 473 உயிர்களையும் காவு வாங்கியுள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைப்புகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதோடு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மிகவும் ஏழ்மையான நாடான காங்கோ நாட்டில் சுகாதார சீர்கேடுகளாலும் போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தாலும் அவ்வப்போது தொற்று நோய்கள் பரவுவது வழக்கமானதாக இருந்து வருகிறது. தற்போது எபோலா வைரஸ் அங்கு மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. எபோலா வைரஸ் என்பது மனிதர்களில் கடுமையான இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஆபத்தான தொற்று நோயாகும். இது பாதிக்கப்பட்ட நபரின் உடல் திரவங்கள், இரத்தம் அல்லது நேரடி தொடர்பு மூலம் வேகமாக பரவுகிறது. ஆரம்பத்தில் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தோன்றினாலும் பின்னர் கடுமையான நிலைக்கு கொண்டு செல்லும் அபாயம் அதிகம் உள்ளது. இந்த கொடிய வைரசுக்கு காங்கோ நாட்டில் இதுவரை 473 பேர் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டு மக்கள் நாள்தோறும் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். காங்கோ அரசும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேலும் தொற்று பரவாமல் தடுக்க தனிமைப்படுத்துதல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவ குழுக்கள் அங்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்துக்கிடமான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். காங்கோ நாட்டில் இதே நிலை தொடர்ந்தால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் அபாயம் இருப்பதால் சர்வதேச அளவில் இந்த நோயின் தாக்கம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.